குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறாங்க பொதுமக்கள். அப்போ அந்த ஜோதிடர் ஏற்கனவே அவங்க நொந்து வெந்து போய் வர்றாங்க. அவங்கள தைரியம் கொடுத்து, இன்னும் தசாபுத்தி நடக்குது, இல்லை வேறு எதாக இருந்தாலும் அவருக்கு நான் அஷ்டமையால் என்ன நடக்குதோ அதை அவர் விலைக்கு சொல்கிறது தான் அவருடைய வேலை, என்னுடைய வேலை. தைரியம் கொடுத்து அனுப்பணும். அதை விட்டுட்டு அந்த ஜாதக நோட்டை அப்படி தூக்கி போடுறதும், அந்த காணிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விடுறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன், கையோட இந்த ஜாதகத்தை சூட்டோட சூடாக இதை இப்போ வீடியோ எடுத்து போடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் செத்து போயிடுவார் அப்படின்னே சொல்லி ஒரு தேதியை சொல்லி, இதுக்கு மேலே இருந்தால் வந்து பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டுருக்கார். சரி, இந்த ஜாதகர் பிறந்த ஊர், அவங்க இருக்கிறது பெரிய குளம், அந்த சரௌண்டிங்கில். சரி, ஒருத்தர் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர்கிட்டையும் போய் அங்கனக்குள்ளேயே பார்ப்போம்னு அங்கே அந்த ஏரியாவில் போய் பார்க்க போகும்போது, அவரு உடனே ஆடி மாதம் முடிஞ்சு பார்க்க அவரும் காணிக்கை எடுத்துக்கிட்டாராம். ஆடிக்குள்ளே கண்டமாகி போயிடுவார் அப்படின்னு. இப்போ ஆடி முடிஞ்சு 4 தேதி ஆகிப்போச்சு. அதையும் எடுத்துட்டு இந்த ஜாதகம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு அவரும் அனுப்பிட்டாராம். அவங்க வெந்து நொந்து போய், அவங்க இந்த ஜாதகமும் என்கிட்ட நேரடியாக பார்க்கல, வேற ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. வந்த உடனே அவங்க இந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஐயா பிறந்த தேதி நேரம் அந்த வாட்ஸ்அப்பில் அங்கேருந்து அனுப்ப சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு. அப்போ இதை போட்டு உங்கள்கிட்ட விளக்குவோம். அதாவது தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய வீடியோ யாராவது ஜோதிடர் இல்லை ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அவசகுணமாக தயவு செய்து சொல்ல வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களே என்ன கிராமத்துலாம் சொல்லுவாங்களோ, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை சேர்ந்து ஆடிக்கிட்டு வர்றேன்னு. அவங்களே கஷ்டப்பட்டு ஒன்றுமில்ல. நமக்கு நான் கிராமத்தில் தான் இருக்கேன். அப்போ ஒருவர் இந்த ஜாதக பீஸு கொடுக்கறதுக்கு கூட கடனை வாங்கிட்டு வருவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு உள்ளதை சொல்லுங்கள், நான் வேணாங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த ஜாதகம் எழுதுகிறாங்க, எத்தனை ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும்போது இத்தனை மணிக்கு இந்த தேதியில் இவ்வளோ நேரத்தில் அவர் இறந்துருவார்னு குறிக்க முடியும். எத்தனை பேர் இருக்காங்க? காலை ஓட்டலாம். அதாவது 8ஆம் பாவகத்தோட தொடர்பு கொண்டு 6, 8 தொடர்பு கொள்ளும் போது விபத்து சம்பவிக்கும். அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கிரகம் ஏதோ நவகிரகத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் குளத்துக்கு போங்க, சாமி வைக்க முடியும். அவ்வளோதாமனு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புறதான் நம்ம வேலை. நல்லா இருக்கிறவனை கொண்டு போனேன்னே செத்து போயிடுவான்னு சொன்னாக்க இது எந்த இடத்துலன்னு எனக்கும் தெரியல. சரி, இதை பேசிக்கிட்டே இருந்தால் இதை நான் ஒரு துறையில் இருந்து கொண்டு அதவே குற்றம் சொல்கிறேன்னு யாரும் தவறாக நினைக்க வேணாம். எனக்கு மனசில் பட்டதை பேசுகிறேன். இதனால் நான் எதிர்ப்புகள் நிறைய எனக்கு எதிர்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். என் கூட்டாளியாக இருந்தால் இல்லைன்னா அடுத்து நீ செத்து போயிடுவான்னு கேட்பேன். கண்டிப்பாக உறுதி அந்த கேள்வி கேட்டே இருப்பேன். இந்த ஜாதகர் நீங்கள் சொன்ன தேதியில் அவர் இறக்கலை அப்படின்னா அடுத்து நீங்கள் சாகுறீங்களான்னு கேட்டுகிட்டே வந்திருப்பேன். அது எம்மாந்தண்டி ஆளாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நாட்டுக்கருத்து கிடையாது. இறப்பு என்றால் ஒரு தடவை நமக்கு இருக்கத்தான் செய்யுது, பிறந்தா வரத்தான் செய்யுது. ஒரு நல்லா இருக்கிறவனை போய் நீ செத்து போயிடும்னு சொல்லும்போது அவங்க குடும்பம் எவ்வளவு பதறும். நீ வாட்டில் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. சரி, நம்ம அந்த அவரை பற்றி எதுக்கு அவர் பார்க்கல, இருந்தாலும் சொல்கிறேன். பிறந்த தேதி இந்த ஜாதகரை அந்த கட்டத்தை போட்டு விளக்குவோம், சரிங்களா? டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2000 பிறந்திருக்கார்.
பாருங்கள், சிறு வயசு 26 வயசு. எப்பா, சாயங்காலம் 6:15 PM. அதாவது பிறந்த தேதி 17/12/2000. பிறந்த நேரம் சாயங்காலம் மாலை 6:15 பெரிய குளத்தில் பிறந்திருக்கார். சரிங்களா? ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணம் மிதுன லக்கணம். 3இல் சந்திரன், மாந்தி எடுத்துக்கலாம், இதெல்லாம் வருதில்ல சாப்பிடல. 5இல் செவ்வாய், 6இல் புதன் அஸ்தங்கம், 7இல் சூரியன் கேது, 8இல் சுக்கிரன், 12இல் குரு சனி. இதுதான் இந்த கிரக அடைவு. பார்த்துக்குங்க, ஷார்ட்டாக வந்துடலாம். இப்போ நடக்கிறது அவருக்கு ராகு தசை, ராகு தசை 2025 26/6/2025 இப்போ நடப்பு வரைக்கும் ராகு தசை தான் நடக்குது. இப்போ நம்ம அந்த கட்டமாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த ராகு தசையில் அவர் எப்படி சாகுவார்? ஐயா, அறிவாளிகளே 2 பேரும் கூட ரொம்ப அறிவாளிகள். நீங்கள் சொன்ன தேதி முடிஞ்சது. இன்னமும் சொல்கிறேன், அவர் இந்த சின்ன வயசுக்கார பையனை இந்த என் கணக்கில் குழந்தைன்னு சொல்லலாம். இந்த சிறு வயசு ஒரு வாலிபரை இருக்கிறாங்க, அவர் இறந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ உயிரோடு இருக்காங்க ஜாதகம். நான் பார்த்தேன், என்ன சொன்னேன், நான் எடுத்த உடனே அவங்க அமைதியாக இருந்தாங்க. ராகு தசை நடக்குது. இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை நடந்துச்சு. 5ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது இறுதியாக அந்த செவ்வாய் தசையில் லாஸ்ட்டில் வர்றது சந்திரபுத்தி. ஒரே நிமிஷம், அப்படியே நம்ம பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவோம். அங்கே சொன்ன மாதிரியே நீங்கள் பார்க்கும்போது ரைட்டு. செவ்வாயும் சந்திரன் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு காதல் ஒரு இது மாதிரி கொடுக்குமா. அதில் இப்போ ராகு நடக்கிறதுனால அந்நிய மதம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயா, வேறவங்க தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் கூட்டிகிட்டு வந்துட்டார். கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ 2 குழந்தை, ரெண்டுமே உடனேன்னு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆண் குழந்தைலாம் பாரிசு பிறந்துருச்சு. இது எப்படியா ஆண் குழந்தை பிறந்துச்சு எப்படியா அப்படின்னா, அங்கே தான் விஷயமேனு. 5ஆம் இடத்துல செவ்வாய், குரு பார்க்குறார், ராகுவை சூரியன் பார்க்குறார். எல்லாமே ஆண் கிரகம் சம்மந்தப்பட்டுச்சு. ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இவங்க செத்துருவாங்கன்னு சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாத ஒரு யூகத்தை வச்சு சொல்கிறேன். ராகுக்கு வீடு கொடுத்தவன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டான். 1 அப்படித்தானே அவங்க எடுத்துருக்கிறது. ராகுக்கு வீடு கொடுத்தவன் லக்னாதிபதி புதனும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டான், அஸ்தங்கமாகி போயிட்டான். அதுக்கு ஒரு கணக்கு எடுத்துருக்கலாம். அதே மாதிரி வேற ராக எந்த பாவக்கிரகங்களும் இங்கே பார்க்கல. எது சாரத்தை எடுத்துருப்பாங்களான்னு பார்ப்போம். எனக்கு அவங்க என்ன ராகு சாரம் பெற்றது குருவோட சாதம் புனர்பூசம். சரிங்களா? அந்த சாரம் பெற்றுக்கலாம். அவங்க எந்த கணக்கில் எடுத்து சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ சாரநாதன் 12ல் மறைஞ்சும் வீடு கொடுத்தவன் 6லையும் மறைஞ்சு இந்த ராகு தசை அப்போ உயிர் எடுத்துருமா, செத்து போயிடுவாரான்னு தான் என்னோடைய கேள்வி. இதுதான் நான் பார்த்தது போல தான் இருக்குது. இதில் வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் நான் சொன்னது அந்நிய மதம். அவர் ஆளை கொஞ்சம் பார்த்துக்குங்க, சாப்பிடாம கொள்ளாமல் பார்த்துக்குங்க. இதுதான் இங்கே நடக்கும் சம்பவம். தண்ணி ராகுன்னா அந்த குடிகார அந்த குடிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கும்போது இங்கே காலாபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல இருந்தாலும் அங்கே சூரியன் பார்க்குறார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் அங்கே தொடர்பு கொள்கிறார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார். பக்கத்தில் அந்த பாவக்கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடிக்காமல் கொள்ளாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் அதுக்கு நடக்கிறதுக்குள்ள வேலை. வேறு எதுவும் இதில் ஃபால்ட் இல்லை. இடமாற்றத்தை கொடுக்கும் ராகு. இடமாற்றம், அந்நிய பெண் திருமணம், இதுதான் சிம்பல். இதுக்கு போய் செத்துருவார்னா இது எந்த விதத்தில், இதை எப்படி வளர்க்குறது?
சரி, ஆயுள் அவங்க இவ்வளோலாம் பார்த்தாங்களே, இதில் கிரக வலுவை பார்த்தாங்களா ஃபஸ்ட்டு? பார்ப்போம். இது எல்லாமே மறைவா தானே இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் இந்த லக்னாதிபதியை இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியோடும் இயற்கை சுபரான குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். வலுவாக இருக்குங்களா? லக்னாதிபதி அப்போ வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் குருவால் பார்க்கறதுல தானே. சனி அந்த லக்னத்துக்கு புதனுக்கு நண்பர்ப்பா, லக்னத்துக்கு நண்பர்ப்பா. அவர் பார்த்தா என்னப்பா நல்லதானே. சரி, ஆயுளுக்கு 8ஆம் பாவகத்தையும் சனியோட நிலப்பாடையும் பார்க்க வேணாமா? 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது யார்? சுக்கிரன். சுக்கிரன் சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சு போனாலும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இந்த சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். அப்படியே நீங்கள் ஏன் 8ம் 12ஆக எடுக்கிறீங்க? லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான், 9ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய யோகம் இல்லையா? அதாவதுங்க, ஜாதகம் நிறைய கோணத்தில் பார்க்குறாங்க, நிறைய விதத்தில் பார்க்குறாங்க ஜோதிடர்கள். நிறைய இங்கே ஞானிகள், அறிவாளிகள் எல்லாமே இருக்காங்க. ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே நம்ம முன்னாடி ஏதோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க இங்கே புஸ்தகத்தில் நிறைய எழுதியிருக்கு. இங்கே இருக்குல்ல, பாரி ஜாதகமாக இருக்கட்டும், ஜாதக அலங்காரமாக இருக்கட்டும், யவன கவனமாக இருக்கட்டும், அந்த நிறையா புஸ்தகங்கள் இருக்குது. அதிலெல்லாம் அந்த விதியெல்லாம் எழுதியிருக்கு. பாலார் அரிஷ்டம் அதெல்லாம் இங்கே இருக்கா? நடைமுறை நம்ம பார்க்கும்போது இங்கே இறந்துருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாவம்னா போய் அதில் ரொம்ப உன்னிப்பாக போகணும். எடுத்த எடுப்பில் அந்த ஜாதகம் அம்பிட்டுத்தேன் கண்டமாய் போயிரும், செத்து போயிரும்னாக்கும் தவறு. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். எனக்கிட்ட வர்றவங்களுக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பார்ப்பேன். ரொம்ப முடியாமல் இருக்காங்க, வருவாங்க. ஜாதகத்தில் அந்த 6, 8, 12 இந்த மரபு ஸ்தானங்களில் இருந்து செவ்வாய் சனி தொடர்பு கொண்டு திசா புத்திகள் நடக்கும்போது இதே இப்போ இந்த ராகு செவ்வாய் சனியோட தொடர்பு கொண்டு 8ஆம் பாவகம் கெட்டு இருந்தால் சொல்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கலாம். 8ஆம் பாவத்தில் வலுவாக இருக்கா சாமி ஐயா, 5ஆம் படத்துக்கு அதிபதி போய் 8ஆம் பாவத்தில் இருக்கலாமே. 8, 12 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குதே, இதுக்கு என்ன செய்யுங்க? அப்படியே தூக்குங்க. சனியை தூக்கி இங்கே மகரத்தில் போடுங்க, மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை தூக்கி இங்கே ரிஷபத்தில் போடுங்க. ஆட்சி பெற்ற கிரகம் எப்படி ஆக்கும்? அந்த 8ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. இது ஜோதிடம். சுற்றி பார்க்கணும். நம்ம வாட்டில் இப்படி கட்டத்தை பார்த்தோன்னே ஆஹா ராகு தசை லக்னாதிபதி மறைஞ்சு வைக்கான், 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு அதிபதி மறைஞ்சு போயிட்டான், இவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட முடியுமா? எந்த கோணத்தில் பார்த்தாங்கன்னு தெரியல அவங்க. ஏன்னா ஜோதிடம் ஒரு கடல். ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் இருக்கிற சின்னாலப்பட்டினாக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஜோதிடர்கள் இருக்காங்க. எனக்கு தெரியாமல் ஒரு 30, 40 ஜோதிடர்கள் இருக்கலாம், வீட்டுக்கெல்லாம் நிறையா இருக்கலாம். ஒரு 40, 50 ஜோதிடர் கூட இருக்கலாம் இந்த பேரூரில். அதேமாரி ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 1, 2 ஜோதிடர் இருக்கலாம். அவங்க எந்த முறையில் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. அதில் பஞ்சாங்கமே சில மாற்றங்கள் வருது. வாசன் பஞ்சாங்கம் ஒரு மாதிரி இருக்கும், சபரி பஞ்சாங்கம் ஒரு மாதிரி இருக்கும், திருக்கணு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த 108 பஞ்சாங்கம், அந்த பாம்பு பஞ்சாங்கம் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். அப்போ அதில் எல்லாமே அந்த கிரகணம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னா சில மாற்றங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறது எனக்கே தெரியல. நான் அவங்கள கேட்டேன், ஏம்மா இப்போ உங்கள் பிள்ளை உயிரோடு இருக்கு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அந்த 2 ஜோதிடர்கள் சொன்ன 2 பேரையும் நமக்கு எதுக்குங்க அவங்க சாபத்தை வாங்கின்னு பயப்படுறாங்க. தப்பு 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 அவ்வளோதான் நான் சொல்லுவோம். என்னுடைய இதில் அது எந்த ஜோதிடராக இருந்தாலும் வாலிப வயசில் 26 வயசு ஒரு வாலிப வயசு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிற ஒரு மனைவியோடு கொண்டு போய் நீ செத்து போயிடுவேன்னு சொல்கிற தப்பு தானே. ஆகையினால ஆயுளை பற்றி நானும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஜோதிடராக சொன்னால்
நீ செத்து போயிடுவனாக்கும் ஆகட்டும், நான் ஜாகிரதை உறுதி தான் என்னைக்குனாலும் நீ சாகாமையே இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு மனசில் கூட வேண்டிக்கிட்டு தைரியமாக இருங்க. ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இதை ஏன் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு விளக்கம் கேளுங்க. அப்போ அவர் மிரண்டுருவார். 8ஆம் பாவம்னா இப்போ என்ன இப்போ எனக்கிட்ட இப்படி சொல்கிறாருன்னா நான் கேட்பேன், ஏய்யா 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி 12ல் மறைஞ்சு போனா செத்து போயிட்டாருன்னா இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, இதுக்கு என்ன செய்வேன்? இயற்கை சுபக்கிரகம் பார்க்குது, இதுக்கு என்ன செய்வேன்? அந்த சனியவே வந்து புதனும் தனித்த புதன் பார்க்குறாரு, இதுக்கெல்லாம் என்னையா செய்ய முடியும்? பார்ப்போம். இந்த எத்தனை புஸ்தகம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன எழுதிருக்கு? சரி, இப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, எத்தனை பேர் நீங்கள் சொன்ன தேதியில் இறந்துருக்காரு, எனக்கு ஒரு ரெக்கார்டை கொடுங்கன்னு கேட்டால் அவர் சொல்லிடுவா முடியுமா? ஏன்னா அவங்க குறை சொல்லக்கூடாது. எனக்கு கொஞ்சம் இப்போ இந்த வீடியோவே போடக்கூடாதான் என்னுடைய கணக்கில், வேணான்னு தான் விட்டுலாம். ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மள்ட்ட வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஜோதிடர், தயவு செய்து மீண்டும் கேட்குறேன், அவசகுணமாக சொல்ல வேண்டாம், வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் பாதத்தை கூட பிடிச்சி வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட வர்றவங்களை இன்னமும் சொல்கிறேன், ஒரு பலசர கடையில் போகும்போது வாடிக்கையாளரை எனது முதலாளின்னு எழுதியிருக்காங்க. அதாவது திண்டுக்கல்ல எஸ்விஎஸ்ன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. அந்த கடையில் முன்னாடி போட்டிருக்காங்க, வாடிக்கையாளர் எனது முதலாளி அப்படின்னு. அதே தான் நமக்கும். நமக்கு பணம் கொடுத்து பார்க்குற முதலாளியை செத்து போயிடும்னு சொல்லாதீங்க, சரிங்களா? நீங்கள் அவ்வளோ கணிப்பாக இருந்தாலும் ஐயா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குன்னு சொல்லுங்கள், நம்ம கணிக்கக்கூடியவராக இருந்தாலும், சரிங்களா? இதுக்கு மேலே இல்லை, அதை விளக்கியாச்சு. அடுத்த வீடியோவில் நமக்கு பார்ப்போம். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.